தக்கா டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூசுப். நேற்றே தேர்தல் களத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம். தமிழக மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது கருத்து கணிப்புகள் மூலமாக பல விஷயங்கள் தொடர்ந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. பல தேர்தல்களில் கருத்து கணிப்புகள் வர்றது தான் ஒரு முக்கியத்துவமாக ஊடகங்களும் சோஷியல் மீடியாவும் பேசுறதுன்றது வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா விஜயினுடைய வரவு என்பது ஒரு வித்தியாசமான வரவாக இருக்குது. விஜய் எப்போ வந்தாரோ அரசியலினுடைய முதல் மாநாட்டிலே அவர் கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்றதை ரொம்ப விளக்கமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அவர் ஒரே ஒரு கட்சியை தான் எதிரியாக நான் பார்க்குறேன், ஆளும் கட்சி திமுக நமக்கு எதிரியான கட்சி, அவங்கள மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம், வேறு எதுவுமே கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இரும்பு பெண்மணின்ற ஜெயலலிதாவினுடைய தலைமையில் கடந்து போன கட்சி இன்னைக்கு இபிஎஸ் பல இன்னல்களுக்கு பிறகும் அந்த கட்சியை நிலைநிறுத்தியிருக்காரு. அதை ஒரு பொருட்டாவே டிவிக்கே பார்க்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம். திமுகவை பொறுத்தளவு அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது கணிசமாக 35% அப்படியே வச்சுருக்காங்க கூட்டணி சார்ந்து. அதே போல் அதிமுகவை எடுத்துட்டாலும் அதே ஒரு 30-32% அளவிற்கு அவங்களும் வாக்கு வங்கியை அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. இது போக தான் சீமான் ஒரு 7%, மற்றவை அப்படின்ற பேரில் இதர கட்சிகளும் வைக்கிறது அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு விஜயினுடைய வரவு என்பது மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கு. எந்த இடத்துல போனாலும் விஜய்க்கு தொடர்ந்து ஏராளமான மக்கள் வரவேற்பு இருக்குது. அதாவது இதுவரை தமிழகத்தில் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. காரணம் என்ன? விஜய் தான் காரணம் அப்படின்ற ஒரு புறமும், எஸ்ஐஆரில் பல பேர் நீக்கப்பட்டதுக்கு தான் இந்த சதவீதத்துக்கான காரணம் மறுபுறமும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சரிப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் பதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய்னு எல்லாரும் சொல்லும்போது விஜய்லாம் இல்லை எஸ்ஐஆர் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம உற்று நோக்கணும். விஜய் எடுத்துக்கிட்டோன்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் முடங்கிடுவாருன்னு நினச்சாங்க. கரூர் சம்பவத்தையும் அவர் பார்த்தாரு, அதன் பிறகு சிபிஐ வழக்கையும் பார்த்தாரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னதையும் சரியாக செஞ்சு 234 தொகுதியிலையும் அவருடைய வேட்பாளர்களை நிற்க வச்சிட்டாரு. ஆனால் 234 தொகுதியிலையும் அவர் நிற்க வச்ச வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். எப்போவுமே மக்களுடைய மனநிலை 2 தான் இருக்கும், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. விஜய்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சிலர் யோசிப்பாங்கல்ல, என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, இவர் எப்படி கையாள போகிறாரு, இந்த முறை அவருக்கு ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணலாம், இன்னொரு 5 வருஷம் அவர் இந்த அரசியலில் தாக்கு பிடிச்சி போகிறாரா அப்படின்ற ஒரு கணிசமான எல்லாருமே யோசிக்கிறதுன்றது வழக்கம்தான். அந்த மாதிரி யோசித்த வாக்குகள் எல்லாம் தான் திமுக அதிமுகவுக்கு எப்போவுமே அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி போக மிச்ச ஓட்டுக்கள் வந்திருக்கும். ஆனால் விஜய்க்கு அவருடைய ரசிகர் பட்டாளம்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சதவீதம் ஓட்டு அவரை கண்டிப்பாக ஒரு 15%-20% ஓட்டு வங்கியை வாங்கி தரும் அப்படின்றது தான் பார்க்கப்படுது. ஏன்னா எந்த இடங்கள்லையுமே அவருக்கு கூட்டம் குறைவே கிடையாது. கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் விஜய் எந்த இடத்திற்கு போனாலும் ஏதேனும் பிரச்சனை வந்துருமா அப்படின்றதுனால காவல்துறை பல இடங்களில் அவருக்கு பர்மிஷனே கொடுக்காதது தான் நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்தது. திமுகவை பொறுத்தளவு அவங்களுடைய 5 ஆண்டு சாதனையை சொல்லி நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நானே முதல்வராக இருந்து 5 வருஷம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்ல பயன்கள் பண்ணியிருக்கேன். அந்த பயணத்தை சொல்லி நான் வாக்கு கேட்கும்போது கண்டிப்பாக மக்கள் மீண்டும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அஇஅதிமுக சார்பில் பல குழப்பங்கள், பல கூட்டணியில் பல பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அவருக்கு பலம் சேர்க்கும் விதத்தில் இப்போது டிடிவி உள்ளே இணைஞ்சிருக்கிறது, அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மேலும் பலத்தை சேர்த்து கண்டிப்பாக அஇஅதிமுக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவில் என்ன பாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா, சசிகலா போர்க்குடி உயர்த்தியிருக்காங்க, அதே போல் ராமதாஸ் போர்க்குடி உயர்த்தியிருக்காரு. திமுகவை பொறுத்தளவு இன்னும் பலம் சேர்க்கிற விதமாக தேமுதிக உள்ளே போயிருக்காங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் மட்டும் வெளியே வந்திருக்காரு. இது சாதகமாக பாதகமான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விஜய் ஆட்சி அமைப்பது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் யாரை ஆட்சி அமைக்க விடாமல் இருப்பதற்கு விஜய் வந்திருக்காரு அப்படின்றத மே 4 எல்லாருடைய எதிர்பார்ப்பு நாளாக மாறி இருக்கு. கண்டிப்பாக மும்முனை போட்டி நடந்திருக்கு. இந்த மும்முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்நோக்கியிருக்காங்க.
பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தக்கார் டைம்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு பேர் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.